நாகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. நாகை, வேளாங்கண்ணி, பரவை, மருங்கூர், பட்டமங்கலம், தேவூர், வளிவளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நாகையில் இருந்த செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். வணக்கம் மூர்த்தி, நிலவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகைக்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திலும் காரைக்கால், கடலூர், பாம்பன், எண்ணூர், புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களிலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று காலை முதல் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்ய துவங்கியுள்ளது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பரவை, மருங்கூர், தேவூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் 71 மில்லிமீட்டரும், திருப்பூண்டியில் 45 மில்லிமீட்டரும், திருக்கோவளையில் 52 மில்லிமீட்டரும், தலைஞாயிறில் 53 மில்லிமீட்டரும் பதிவாகியுள்ளது. நாகையில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாலதி. மூர்த்தி, கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.